ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அந்த சேனல் அன்றைக்கி என்ன வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா 92 பாயிண்ட் ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸோ க்ளோசிங் கட் ஆஃப் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன் அந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி அந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எம்பிபிஎஸ் ரிலேட்டடாக போடக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ்ல ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்து ஏதாவது டவுட் இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட் ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய க்ளோசிங் கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். அதை தேர்ட் ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எந்த கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்தலாம். இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டாக எதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், அதாவது எம்பிபிஎஸ்க்கான 36 கவர்மெண்ட் காலேஜஸ் பற்றி பார்த்தலாம். பிசி கேட்டகரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 423க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பிசிஎம்ல 420க்கும், எம்பிசியில் 444க்கும், எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 405க்கும், எஸ்சிஏல 404க்கும், எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 422க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 36 கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ் ஆயிருக்கு. இது நோட் பண்ணிக்கோங்க. ரேங்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா ரேங்க்கும் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு வீடியோட டூரேஷன் அதிகமாயிரும். ஸோ ரேங்க் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகும், அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்கு இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க சென்னையில் கேட்டகரி. இந்த ஒரு காலேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி கேட்டகரியில் 423க்கும், எம்பிசியில் 443க்கும், எஸ்சியில் 406க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்ததான் உங்களுக்கு 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ரேஞ்ச் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம். ஓசி கேட்டகரியில் பொறுத்த வரைக்கும் 440க்கும், பிசி கேட்டகரியில் 410 இருந்து 408க்கும், அதாவது பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இப்போ லாஸ்ட் தேர்ட் ரவுண்டில் எவ்வளோ கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்குங்கிறது அந்த ரெட்டில் உங்களுக்கு மார்க் ஆயிருக்கு. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பிசிஎம்ல பார்த்தீங்கன்னா 413க்கும், அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 413 411 வரைக்கும் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 428 424 வரைக்கும் உங்களுக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்லேருந்து தேர்ட் ரவுண்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது கட் ஆஃப். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ரெட்டில் மார்க் ஆயிருக்கு. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்சி பொறுத்த வரைக்கும் 399க்கும், அதுலேருந்து டிகிரீஸ் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 397க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 394 94 தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டி பொறுத்த வரைக்கும் 4 லெவலுக்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததான் உங்களுக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 4 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸில் எவ்வளோ கட் ஆஃப் ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கலாம். ஓசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 433க்கும், பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 4 லெவலில் இருந்து 407 வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிஎம்ல 414க்கும், எம்பிசி பொறுத்த வரைக்கும் 427 423 வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி பொறுத்த வரைக்கும் 394 393 வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 400 393 வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே எம்பிபிஎஸ்க்கான ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச் தான். இது வந்து தேர்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எம்பிபிஎஸ்க்கான ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச், இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம பிடிஎஸ்க்கு போயிடலாம். சரிங்களா? பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 3 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. ஸோ அந்த காலேஜில் பொறுத்த வரைக்கும் பிசி பொறுத்த வரைக்கும் 400 392 வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 4 லெவலில் 402 வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 423 405 வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி பொறுத்த வரைக்கும் 394 390 வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 390க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. அது வந்து ரெட்ல மார்க் ஆயிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. இந்த டென்டலை பொறுத்த வரைக்கும் 20 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. ஸோ பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 381 373 வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 380க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 401 378க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி பொறுத்த வரைக்கும் 372 371க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 364க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டி பொறுத்த வரைக்கும் 356க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ரேங்க் ஸ்க்ரீன்ல ஸ்க்ரோல் ஆகுது. நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான க்ளோசிங் கட் ஆஃப் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ 92 பாயிண்ட் ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான க்ளோசிங் கட் ஆஃபையும் பார்த்தலாம். 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், எம்பிபிஎஸ்க்கான கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா ஸோ ஓசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 3ல 533க்கும், பிசி கேட்டகரியில் 506க்கும், பிசிஎம்ல 502க்கும், எம்பிசியில் 594க்கும், எஸ்சி பொறுத்த வரைக்கும் 434க்கும், எஸ்சிஏல உங்களுக்கு 396க்கும், எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 397க்கும். ரேங்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகுது, அப்படி நோட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 2ல இருந்து ரவுண்ட் 3ல எவ்வளோ கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகுது, அப்படி பார்த்துக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎஸ்சி சென்னை மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க எம்பிபிஎஸ்க்கு. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரியில் பொறுத்த வரைக்கும் 541க்கும், பிசி கேட்டகரியில் பொறுத்த வரைக்கும் 529க்கும், பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 528க்கும், எம்பிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 523க்கும், எஸ்சி பொறுத்த வரைக்கும் 441க்கும், எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 435க்கும், எஸ்டி பொறுத்த வரைக்கும் 400க்கும் க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஎஸ்சி காலேஜுக்கு இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ரவுண்ட் 2ல இருந்து ரவுண்ட் 3ல எவ்வளோ டிகிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் நோட் ஆயிருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எம்பிபிஎஸ்க்கான 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரியில் 494க்கும், பிசி கேட்டகரியில் 467க்கும்,
பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 467க்கும், எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 461க்கும், எஸ்சி பொறுத்த வரைக்கும் 402க்கும், எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 352க்கும், எஸ்டி பொறுத்த வரைக்கும் 364க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்கும் ஸ்க்ரீன்ல இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எம்பிபிஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ்லேயே பொறுத்த வரைக்கும் 4 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த யூனிவர்சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் உங்களுக்கு 468க்கும், பிசி கேட்டகரியில் பொறுத்த வரைக்கும் 456க்கும், பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 458க்கும், எம்பிசி பொறுத்த வரைக்கும் 452க்கும், எஸ்சி பொறுத்த வரைக்கும் 391க்கும், எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 343க்கும், எஸ்டி பொறுத்த வரைக்கும் 344க்கும் க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஓசி கேட்டகரியில் ஒரு -7 ஆயிருக்கு. பிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 வந்து மைனஸ் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல இருக்கும், அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டலுக்கான 3 கவர்மெண்ட் காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஓசி கேட்டகரியில் 496க்கும், பிசி கேட்டகரியில் 479க்கும், பிசிஎம்ல சேம் 479க்கும், எம்பிசியில் 480க்கும், எஸ்சியில் 398க்கும், எஸ்சிஏல பொறுத்த வரைக்கும் 354க்கும், எஸ்டியில் 380க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டென்டலை பொறுத்த வரைக்கும் 20 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. ஸோ ஓசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 421, பிசி கேட்டகரியில் 221, பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 240, எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 196, எஸ்சி பொறுத்த வரைக்கும் 298, எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 264, எஸ்டி பொறுத்த வரைக்கும் 218 வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்ல ஏதாவது டவுட் இருக்கு, கவுன்சிலிங் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலோ, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது டவுட் இருக்குனாலோ, கட் ஆஃப் ரேஞ்சில் ஏதாவது டவுட் இருக்குனாலோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.